ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை பெஞ்சிட்ருக்குது. எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம், மழை பெஞ்சாலே டிவி முன்னாடி உக்காந்து எப்போ லீவ் விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா 29 மாவட்டத்துக்கு வந்து மழை வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு சில மாவட்டத்துக்கு அதிகமான கனமழையும், ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதமான கனமழையும் வந்து எதிர்பார்க்கக்கூடும். அதாவது பார்த்திங்கன்னா சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் மிதமான மழை தான் பெய்யும் அப்படின்ற மாதிரி வானிலை தகவல் மையம் வந்து தகவல் அளித்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களிடையே பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லீவ் வந்து யாருக்கு விட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ மற்ற எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா டைம் ஆயிடுச்சு, இன்னும் 4 நாட்களுக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மழை வந்து தீவிர புயலாக மாற வாய்ப்பில்லை அப்படின்ற தகவலையும் வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. ஒரு சில இடங்களில் மிதமான மழையிலேருந்து கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலையும் வந்து வானிலை மையம் வந்து சொல்லியிருக்காங்க. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா மழையின் அளவை பொறுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையமும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ.